தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அந்த பரம சிவனையும் பழம் தமிழையும் மையமாக கொண்டு கட்டிய 1000 வருடங்களில் 6 முறை நிலநடுக்கங்களையும் கண்டு கம்பீரமாகவும் கர்ஜனையாகவும் நிற்கும் இந்த கோவில் தமிழர்களின் பெருமை, தமிழர்களின் அடையாளம். காலங்கள் கண்டு பல யுகங்கள் கண்டு பல எதிரி படைகளையும் கண்டு அழியாமல் நிற்கும் பிரம்மாண்டத்தின் பிரம்மாண்டம். தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களே வியந்து பார்க்கக்கூடிய உலக அதிசயங்களை மிஞ்சும் ஓர் உயர்ந்த அதிசயம் தஞ்சை பெருவுடையார் கோவில். ஆயிரத்தி 880ஆம் ஆண்டு தஞ்சை மாநகரத்திலும் சரி சுற்றியிருக்கும் வட்டாரத்திலும் சரி மக்களிடையே ஒரு பெரும் குழப்பம் நிலவி வந்தது. தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியது யார் என்று தெளிவான தகவல் இல்லாததுனால மக்களே ஒரு மாதிரி தகவல் சொல்லி வந்தாங்க. கரிகால சோழன் தான் இந்த பெருவுடையார் கோயிலை கட்டினதாகவும், இன்னும் சிலர் வேற்று கிரகத்தில் வந்த மனிதர்கள் தான் இந்த கோவிலை கட்டினதாகவும் சொல்லி வந்தாங்க. அப்போதான் 1886ஆவது வருடம் ஜெர்மன் தொல்பொருள் ஆய்வாளர் ஹூல்ஸ் என்பவர் இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டாரு. 10 வருஷமா மேற்கொண்ட ஆராய்ச்சிக்கு அப்புறம் கோவிலில் இருக்கிற கருவறையில் ஒரு கல்வெட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதனை ஆராய்ச்சி செய்யும் போது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தை அவர் படிக்கிறாரு. பாண்டிய குலாசனி, வளநாட்டு, தஞ்சாவூர் கூற்றத்து, தஞ்சாவூர் நாம் எடுப்பிச்ச திருக்கற்றிலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற வார்த்தையை படித்து அதுக்கான பொருள் தேடி இறுதியா இந்த தஞ்சை பெருவுடையார் கோயிலை கட்டியது யாருன்னு அவர் கண்டுபிடிக்கும் போது உலகமே அந்த பேரை திரும்பவும் கேட்க ஆரம்பிச்சது. விஜயாலயன் வழிவந்த வீரன், சுந்தர சோழனின் வீர புதல்வன், மக்கள் போற்றும் பேரரசன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாயகன், கலிங்கம் முதல் ஈனம் வரை கொண்ட வேந்தன், உலகமெங்கும் ஆளுமை செலுத்திய தமிழ் பெரும் பாட்டன், அவனே மும்முடி சோழன், சிவபாத சேகரன், திருமுறை கண்ட சோழன், அருண்மொழிவர்மன் என்னும் ராஜராஜ சோழன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலேயே மூத்த குடி நம் தமிழ்குடி. பண்டைய தமிழர்களின் வாழ்வும் கலையும் வீரமும் பொன்னேட்டிலே பொறிக்கப்பட வேண்டியவை. 1000 ஆண்டுகள் தாண்டியும் உலகமே கண்டு வியக்கும் வண்ணம்தான் வாழ்ந்து சென்ற அடையாளங்களை விட்டு சென்ற நம் தமிழ் அரசர்களில் முக்கியமானவர் ராஜராஜ சோழன். கிபி 957 முதல் 973 வரை சோழ நாட்டை ஆண்டு வந்த சுந்தர சோழனுக்கும் சேர நாட்டு வானவன் மாதவிக்கும் பிறந்த 2வது மகனாக பிறந்தவர் நம் ராஜராஜ சோழன். தந்தை மறைவிற்கு பின் உத்தம சோழனின் 15 வருட ஆட்சிக்கு பின்னரே ஜனநாயக முறைப்படி ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். அதுவரை அருண்மொழிவர்மன் என்ற தன் நிஜ பெயருடன் விளங்கிய அவர் அதன் பின் ராஜராஜ சோழன் என்று அழைக்கப்பட்டார். தென்னிந்திய வரலாற்றில் ராஜராஜனின் ஆட்சி போர்க்காலமாக போற்றப்படுகிறது. போர்க்கலையில் திறன்பட செயல்பட்ட ராஜராஜ சோழன் தெற்கு முதல் வடக்கு வரையிலும் அவரது வெற்றி கொடியை நாட்டினார். மிகவும் வலிமையான கடற்படையை பல பிரிவுகளாக பயன்படுத்தி பல ராஜ்யங்களை கைப்பற்றினார். முதலில் யானைப்படையை உருவாக்கியவர் ராஜராஜ சோழன். போர்க்கலையில் பல யுக்திகளை கையாண்ட ராஜராஜ சோழன் பெருத்த நாட்டு ஆணையாட்கள், பண்டித சோழ தெரிந்த வில்லிகள், வீர சோழ அணுக்கர் என்பது போன்ற 28 படைப்பிரிவுகளை வைத்திருந்தார். அவரது இராணுவ படையில் 10 லட்சம் பேர் பணியாற்றி கிருஷ்ணன் ராமன் என்பவர் படை தளபதியாக விளங்கினார்.
அவர் கைப்பற்றிய இடங்களில் எல்லாம் சிவ ஆலயங்களை உருவாக்குவதை வழக்கமாக கொண்டிருந்தார். இவ்வாறு அரசியல்களிலும் போர்க்கலைகளிலும் சிறப்பாக விளங்கிய ராஜராஜ சோழன் அதே சிறப்புகளோடு பல நூற்றாண்டுகளையும் தாண்டி நிலைநிறுத்தும் வண்ணம் ஒரு கோயிலை கட்ட எண்ணினார். அது காஞ்சியில் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயிலை கண்டபோது அவருக்கு ஏற்பட்டது. இதற்கு உறுதுணையாய் நின்றாள் அவள் சகோதரி குந்தவை. ராஜராஜனின் குரு கருவூரார் சித்தரின் வழிகாட்டுதலின்படி குஞ்சலர் மல்லர், ராஜராஜ பெருந்தச்சன் என்ற 2 பொறியாளர்கள் இந்த கோயிலுக்கு உருவம் கொடுத்தனர். ஒரு 1,30,000 டன் எடை கொண்ட பளிங்கு கற்கள் 69 மைல் தூரத்தில் இருக்கும் நார்த்தா மலையில் இருந்து கொண்டு வரப்பட்டது. பாறையை உடைப்பதற்கு மிகவும் எளிய முறையை கைப்பற்றினர். முதலில் பாறைகளில் வரிசையாக துளைகளை இட்டு அதில் நீரை ஊற்றி அதனுள் மரக்கட்டைகளை அடைத்து வைத்தனர். பின் நீரினால் மரக்கட்டைகள் விரிவடையும் போது பாறைகள் ஒரே நேர்கோட்டில் பிளவு அடைந்தன. கற்களை கொண்டு வர 30,000க்கும் மேல் யானைகள் பயன்படுத்தப்பட்டன. 600 சிற்பிகளும் 1,00,000 தொழிலாளர்களையும் கட்டுமானத்திற்கு ஈடுபடுத்தினர். கோவில் பிரம்மாண்டமாய் தரைத்தளத்தில் இருந்து 7 பனைமர உயரத்திற்கு கோபுரம் கட்டும்போது சோழ தேசமே ராஜராஜனின் திறமையை கண்டு வியந்து போனது. சிறப்புமிக்க 80 டன் எடை கொண்ட ஒரே கல்லினால் ஆன விமானத்தை கோபுரத்தில் இருந்து தரை வரை செறிவாக சாரங்கள் கட்டி யானைகள் மூலம் எடுத்து சென்றனர். ராஜராஜன் மட்டுமின்றி நாட்டு மக்கள் எல்லோரிடமும் இந்த கோவில் கட்டுவதற்கு பங்களிப்பு இருக்கும்படி செய்தார். அது மட்டுமின்றி அவர்கள் அனைவரது பெயரையும் கல்வெட்டில் பொறிக்கவும் உத்தரவிட்டார். அது மட்டுமின்றி அழகி என்ற மூதாட்டி அங்கு கட்டுமான பணி செய்பவர்களுக்கு மோர் வழங்கி வந்தார். இவர்களுடைய சிறிய தொண்டை அனைவரும் அறியுமாறு அழகி பெயரை கோயில் விமானத்தில் பொறித்து சிறப்படைய செய்த ராஜராஜ சோழன். தமிழையும் அவரது சிவ பக்தியையும் வெளிப்படுத்த நினைத்த ராஜராஜ சோழன் ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் அமைத்து அதில் தமிழையும் புகுத்தியிருந்தார். ஆம், தமிழில் மெய்யெழுத்துக்கள் 18 என்பதற்கேற்ப லிங்கத்தின் அடிப்பகுதி 18 அடி உயரமாகவும் உயிர் எழுத்துக்கள் 12 என்பதற்கேற்ப லிங்கத்தின் உயரம் 12 அடி. அதேபோல் தமிழில் உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் 216 என்பதற்கேற்ப கோபுரத்தின் உயரம் 216 ஆகவும் தமிழில் மொத்த எழுத்துக்கள் 247 என்பதற்கேற்ப சிவலிங்கத்திற்கும் நந்திக்கும் இடையே உள்ள தூரமானது 247 அடியாக இருக்க திட்டமிட்டு அமைத்தார். இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு மேல் இது நிலைத்து நிற்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தமிழர்கள் ஆகிய நாம் தமிழின் பெருமையை உணர்வோம். தமிழர்கள் என்பதில் பெருமிதம் கொள்வோம். அடுத்த தலைமுறையினருக்கும் தமிழின் பெருமையை எடுத்துரைப்போம். நன்றி.